கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் தமிழகுலசாமி அம்மா அவர்களை நல்ல ஆசியோடு தாய் தமிழ்நாட்டின் இளைய சமுதாயத்திற்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்ற விடுமுறை முடிந்து சட்டசபை இன்று மீண்டும் கூடுகிறது. கவர்னர் உரை மீதான விவாதம் இன்று தொடர்கிறது. மாற்றம் வேண்டும் என்று தேர்தல் களத்திலே அதிரடி காட்டி தன் கட்சிக்கு கிடைத்த மைனாரிட்டி பலத்தினாலும் தன் தாவேகா கட்சியுடன் எந்த கூட்டணி ஒப்பந்தமும் செய்யாமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வந்த பிற கட்சிகளின் மெஜாரிட்டி பலத்தினாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற நம்ம முதல்வர் விஜய் தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் பிறந்த நாளை இன்றைக்கு அவருடைய தம்பிமார்கள் நாடெங்கும் கொண்டாடுகிறார்கள். கொண்டாடட்டும், கொண்டாட்டமாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு திண்டாட்டத்தை மட்டும் ஏற்படுத்தி விட வேண்டாம். ஏனென்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்கிறது. தேர்தலில் போட்டியிட்டு மக்களின் ஆதரவையும் பெற்று வெற்றி பெற்றால் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டை ஆளலாம். அதற்கு பெயர்தான் ஜனநாயகம். ஆனால் அதே ஜனநாயகத்தை தான் நடித்த திரைப்படங்கள் மூலம் தனக்கு கிடைத்த வசீகரத்தால் அதே ஜனநாயகத்தை வசப்படுத்தி வென்றாலும் வெற்றிதான். ஆகவே ஜனநாயகத்தினுடைய வெற்றியை கொண்டாடுகிற இந்த நேரத்தில முதல்வர் விஜயின் பிறந்த நாளை அவருடைய தம்பிமார்கள் கொண்டாடுவது தமிழ்நாட்டிற்கு திண்டாட்டமாக செய்திகள் அங்கெங்கே வருகிறது. தமிழகம் முழுவதும் தங்கள் தம்பிமார்கள் தங்கள் பிறந்த நாளிலே காட்டுகிற கொண்டாட்டம் மரபுகளை மீறுவதாக செய்திகள் வந்தாலும் தலைப்பு செய்தியிலே இடம் பிடிக்கின்ற வகையில் தங்களின் பிறந்த நாள் ஆன இந்த நாளிலே 100 ஆண்டு கண்ட சட்டசபையிலே வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்து காத்திருக்கின்ற இந்த நாட்டின் வருங்கால மன்னர்களான 1 கோடிக்கு மேற்பட்ட இளைய சமுதாயத்திற்கு வசந்த காலத்தின் வாசலை திறக்கின்ற வகையிலே தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை தந்திட திட்டத்தை அறிவிப்பு செய்து தலைப்பு செய்தியாக இடம்பெறுவாரா நம்முடைய விஜய் தம்பியின் பிறந்த நாள் செய்தி? விஜய் தம்பியின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த இளைய சமுதாயமே, நம்பிக்கையோடு காத்திருங்கள். அதிரடி காட்டுவார் நம் விஜய் தம்பி. மாற்றம் என்று சொன்னவர் நிச்சயமாக மாற்றத்தை தருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.